அம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைரை மலையானை போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நெழுத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி திருக்கையிலாய பரம்பரை சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி முதல் திருமுறை போற்றி. திருஞான சம்பந்தர் அருடைய முதல் திருமுறை பதிகை எண் 40, தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர், மந்திர எண் 2. 2வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இறைவன் இடையில் கோவண ஆடை அணிந்துள்ளார். அரவத்தை கட்டியுள்ளார். துளை உடைய வெண்தலை ஓட்டை கையில் ஏந்தி பலியேற்கிறார். சினமுடைய இடப வாகனத்தை உடையவர். சினமுடைய இடப வாகனத்தை உடையவர். புகழப்படுபவர். உமைபாகர். வாழ்கொழிப்புத்தூர் அந்த இறைவனின் வாழ்கொழிப்புத்தூர் என்ற இந்த தலத்தை அடைந்து மனம் வீசுகின்ற மலர்களை தூவி வாங்க சிவார்ப்பணம். குருவே போற்று. சடையுடைய இறைவன் திருவடிகளை சேர்வோம். இந்த மந்திரத்தில் ஆகம்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆகம்னா திருமேனின்னு அர்த்தம். இதில் மலர் தூவி தியானிப்போம்னு குறிப்புரையில் சொல்லியிருக்காங்க. குறிப்புரையில் மலர் தூவி தியானிப்போம்னு இருக்குது. பொழிப்புரையில் திருவடி சேர்வோம் இருக்குது. எது சரி அப்படின்னு பார்க்கணும். எது சரிங்கிறத விட இரண்டுமே சரிதான், அதில் எது நேரடியாக பொருள் தருதுன்னு பார்க்கணும். மந்திரத்தினுடைய பொருளை சித்திக்கலாம். மந்திரம் இறைவன் கோவணாடை அணிந்திருப்பதை சம்பந்தர் பாடுகிறார். அது இறைவனுடைய யோக வடிவம். யோக வடிவத்தில் அவர் அந்த ஆடையில் தான் இருக்கணும்னு கிடையாது. பற்றற்ற நிலைக்கு அடையாளம். அதனால் யோக வடிவம்னு சொல்லலாம்.
இது வேதத்தை குறிக்கிறது என்று மாணிக்கவாசகர் சொல்றார். இது வேதத்தை குறிக்கிறது என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். வேதத்தை குறிக்கிறதே என்ன வடிவம்தான்? யோக வடிவம் தான். அது சுற்றி சுற்றி அங்கே தான் வரும். என்ன சொன்னாலும் தப்பு வராது. தப்பு வரும்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது யோக வடிவம். இறைவன் நாகத்தை பாம்பை அறையில் கட்டியிருப்பது அவனுடைய சிவார்ப்பணம், அவனுடைய ஆற்றலை குறிக்கிறது. அவனுடைய இறைவனின் ஆற்றலை குறிக்கிறது. தலை, கை, கழுத்து, கால் எல்லா இடத்திலும் இறைவனுக்கு பாம்பை அணிகலனாக பண்ணுவாங்க. அது அவனுடைய ஆற்றலுக்கான குறிப்பு. மோதிரம் கூட பாம்புல தான் போடுவாங்க சிவபெருமானுக்கு. ஆற்றலை குறிப்பது. மந்திரத்தை படிச்சுட்டு போனீங்கன்னா அதில் ஏதாவது பொருள் பிரச்சனை தான் பார்த்துடலாம். அறைகளு கோவண ஆடையின் மேல்வோர் ஆடு அரவம் அசைத்து. அடுத்தது ஐயம்ங்கிறது பிச்சைங்கிற பொருளை நேற்றே வந்திருக்குது. ஐயம்னா பிச்சை. புரைனா துவாரமுடைய கெழு வெண்தலை ஏந்தி போர்விடை போர் செய்கின்ற இடப வாகனத்தில் ஏறி புகழப்படுபவர். வரைகளு மங்கையது ஆகம் ஓர் பாகமாக ஆயவன். என்னுடைய இதில் அப்படியே கூட்டெழுத்த சம்பந்தர் எழுதின மாதிரி அப்படியே இருக்கும். வாழ்களிப்புத்து விரைகமிழ் மாமலர் தூவி விரிசடையானை சேர்வோம். இதில் எது வரைக்கும் எழுதிருக்கோம்? வெண்டலைக்கு நம்ம ஏற்கனவே பொருள் எழுதிட்டோம் பல தடவை. போர்விடைங்கிறது போர்விடை சினவிடை என்பது அது அறத்தை குறிப்பது. அறம்னாலே அது வேக வடிவம்தான். அதனால தான் போர்விடை. அறம்னாலே வேக வடிவம்தான். எப்பெல்லாம் தப்பு நடக்குதுல்ல அப்போல்லாம் சாமி என்ன வடிவம் எடுக்கிறாரு? இப்போ அறம்னாலே வேக வடிவம்தான். நீங்கள் அறத்தை சொன்னாலே அதே வேகம்தான். அறத்தை சொன்னாலே எதுவாகவே பார்க்கப்படும். நீங்கள் கொஞ்சம் நியாயம் பேசி பாருங்கள், என்ன டென்ஷன் ஆகிறாரும்பாங்க உடனே. ஏதோ தப்பு நடக்கிறதுல நீங்கள் ஒரு நியாயம் சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க உடனே? ஏன் டென்ஷன் ஆகிறாரு? கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. உண்டா இல்லையா? அறமே எப்படி தான் இருக்கும்? வேகமாக தான் இருக்கும். நமக்கு தேவையான அறத்தை பேசும்போது நம்ம வேகமாக பேசுவோம். இன்னொருத்தர் அறம் சொல்லும்போது அந்த வேகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்க முடியாது. அதனால தான் அந்த இடபத்தை சொல்லும்போது போர் விடைங்கிறாங்க. கிண்கிணின்னு இப்போ ஏதோ ஒரு இடத்துல பதிவு செஞ்சோம். எந்த வகுப்புலும் தெரில, அநேகமாக கனியூராக இருக்கும். கிண்கிணி அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு செய்யும். இறைவன் அணிந்திருக்க தாரணி அப்படிங்கிற வார்த்தைக்கு இடபத்தில் தார் இருக்குதுன்னு அர்த்தம். இடபத்தில் தாருன்னா மாலை கிடையாது. என்னம்மா மணி மாலை காளைக்கு கட்டுவாங்கல்ல, மணி மாலை. கிண்கிணி எரி புகழ வாங்க எல்லாம் சொல்லிட்டு ஞானசம்பந்தர் புகழ அப்படிங்கிறார். இந்த மந்திரத்தை ஒரு வகையில் அப்படி உதித்காசன் கொஞ்சம் அப்படி பின்னால் போ, நீ சேர்ந்து உட்கார், இந்த அக்கா கூட சேர்ந்து உட்கார். சிவார்ப்பணம், சிவா குருவே போச்சு. இதில் புகழங்கிற வார்த்தையை ஏன் இந்த இடத்துல போட்டாருன்னு பார்க்கணும். அந்த இடத்துக்கு புகழங்கிற வார்த்தையை சம்பந்தர் போட்டதுக்கு நிறைய காரணம். ஒன்று, ஆடை புகழ் தருவதாக இல்லை. சராசரியாக பார்த்தார் ஆடையினால் பெரிய புகழ் இல்லை. பாம்பு அணிஞ்சிருக்கிறாருங்கிறது ஒரு புகழுடைய விஷயம் கிடையாது. பிச்சை எடுக்கிறாருங்கிறது புகழுடைய விஷயமா? பிச்சை எடுக்கிறாருங்கிறது இறைவனுக்கு புகழ் தர்ற விஷயமா? போர் விடைங்கிறது காளை மாட்டில் போகிறாரு. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் காளை மாட்டில் உட்காந்து வந்தானே, நீங்கள் ஏற்றுடுவீங்களா? கல்யாணத்துக்கு காளை மாட்டில் வந்தால் ஏற்றுடுவீங்களா? குதிரையில் வந்தால் கூட என்ன செய்வோம்? ஏற்றுக்கிடுவோம். காளை மாட்டில் வந்தால் ஏற்றுக்கிட மாட்டோம். அப்போ இதெல்லாம் என்ன, இதில் ஒரு நுட்பம் இருக்குது. இது அந்த மாணிக்கவாசகருடைய அந்த கேள்வி பதில் பதிகம் இருக்கு பாருங்க. சாழலுடைய தாக்கம் தான் இது. சாழலுடைய தாக்கத்தோடு இதை படிக்கணும். ரெண்டு பேரும் அந்த தாக்கத்தில் எழுதினாங்கன்னு நான் சொல்ல வரல.
இதை நீங்கள் அனுபவிக்கணும்னா அங்கே போகணும். எங்கே போகணும்? திருச்சாளலில் போனீங்கன்னா தான் இங்கே என்ன சொல்கிறாருங்கிறது தெரியும். இப்போ தான் 2 மந்திரம் நம்ம தேவார பாடசாலையில் பதிஞ்சோம். தேவாசார பாடசாலையில் பதிஞ்சதனுடைய தாக்கம் இதில் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். பார்த்தீங்களா? அதுதான் பாடம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க, நோட்டத்துக்கு வீசுறீங்க, மாணவருக்கு எதை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. திருச்சாளலில் வந்து கேள்வி கேட்குற ஒரு இடம் வருது இல்லை, நிறைய இடங்கள் நான் சொன்னேன். அருணையார்லேருந்துலாம் குறிப்பு கொடுத்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். மந்திரம் 1, பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் கொண்டென்னை ஈசனவன் உயிருக்கு இயல்பானான் சாடலோ. அடுத்த மந்திரம் பாருங்க, 2வது மந்திரம். கேட்டால் போதும், நீங்கள் புக் வச்சா தானே பார்க்குறதுக்கு. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம்பை கோவணமாக கொள்ளுமதி நெடி கோவணம், மண்ணுகளை துண்ணுபொருள் மறைநான்கை வான் சொல்ல தன்னையே கோவணமாக சாத்தினான் சாளாலோ. இந்த மந்திரம் நேரடியாக இதில் வந்து பொருந்தும். கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை, அப்பா இல்லை அம்மா இல்லை தனியாக உட்காந்துருக்கான். அதுக்கு இது என்ன, அவனுக்கு என்ன பெருமை? அப்படி சொல்லக்கூடாது. அவன் அப்பா இல்லை அம்மா இல்லைனாலும் அவன் கோவப்பட்டானா உலகமே கல் பொடி ஆயிரும் சொல்கிறாரா? அதே கோணத்தில் இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த தேவாரத்தில் புகழை என்ற வார்த்தையை 2வது வரியில் சம்பந்தர் ஏன் பயன்படுத்தினார்னா 3 மணி நேரம் பேசலாம். எத்தனை மணி நேரம் பேசலாம்? அதுதான் நீங்கள் தேவாரத்தில் பயிற்சி எடுக்க வேண்டியது. 3 மணி நேரம் பேசலாம். இதுக்கு இந்த பதியம் முழுவதையும் விளக்கி எல்லாம் சொல்லலாம். எனவே கோவணம் கட்டி இருக்கிறான் என்பது இறைவனுக்கு பெருமையான விஷயம் கிடையாது. பாம்பு அணிஞ்சிருக்கிறான் என்பது இறைவனுக்கு பெருமையான விஷயம் இல்லை. பிச்சை எடுக்கிறான்ங்கிறது பெருமையான விஷயமா இல்லை. வெண்தலை ஏந்தி பிச்சை எடுக்கிறான், காளை வாகனத்தில் வருகிறான் அப்படின்னா இவைகளை வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன். இறைவன் புகழுக்குரியவனாக இருக்கும்போது இவைகளெல்லாம் அவனுடைய புகழுக்கு தடையே கிடையாது. அவனுடைய இதையெல்லாம் நம்ம பெருமைக்குரியதாக பார்க்க பழகுவதை தவிர குறைவுடையதாக என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. சிவன் மேல் பற்றில்லாதவர்கள் குறையாக பார்ப்பாங்க. இப்போ தட்சன் திட்டுறானல்ல இறைவனை, திட்டும்போது சுடுகாட்டில் இருக்கிறான், சாம்பல் பூசுறான். குறை பார்ப்பவர்களுக்கு அது குறையாக தெரியும். சிவனை வணங்குபவர்களுக்கு அது எதா தெரியாது? குறையாக தெரியாது. குறையாக தெரியாது. ஏனென்றால் அவன் வந்து பரம்பொருளாக இருக்கிறான், புகழுக்கு உரியவனாக இருக்கிறான். இவைகள் எதுவுமே அவனுடைய புகழை என்ன செய்யாது? கெடுக்காது. இந்த ஒவ்வொரு பொருளும் அவன் உயிர்களுக்காக கொண்டதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கோவணையும் அணிஞ்சாரு, பாம்பையும் அணிஞ்சாரு, பிச்சையும் எடுத்தாருன்னா அதில் எதுவுமே யாருக்கு லாபம் இருக்காது. அப்போ அது புகழாக மாறும். அது அவருக்கு புகழாக மாறும். இது எதுவுமே அவனுடைய புகழுக்கு தடை இல்லைங்கிறத தான் அந்த இடத்துல கொண்டு எந்த வார்த்தையை போட்டார்? புகழ. 3 எழுத்து தான், ஆனால் 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ அழகான இடம். அதுக்கு எது முழுவதும் பேசலாம்? திருச்சாளர் முழுவதும் பேசலாம். இப்போ நான் படித்த மந்திரத்தில் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வெந்நீர், பாம்பு முதல் மந்திரத்தில், வேதம் 2வது மந்திரத்தில், கோவணம். இப்போ படிச்சுட்டு இருக்கிறது கோவணம் இருக்குது. அந்த மந்திரத்தில் கோயில் சுடுகாடு, சுடுகாட்டை வந்து அவர் வீடு, கோயில்னா இருக்கிற இடம்னு அர்த்தம். அப்படி தான் அரண்மனைன்னு பொருள் சொல்லியிருப்போம். இறைவனுக்கு சுடுகாடு அரண்மனைங்கிறது பெருமையா? அவனுக்கு பெருமை. ஏனென்றால் அது அவனுக்கு அரண்மனை இல்லைங்கிறதுனால அவனுடைய எந்த விதமான புகழும் என்ன செய்து போவதில்லை? கெட்டு போவது இல்லை. கெட்டு போவது இல்லை. புலித்தோலை தான் கட்டுறாரு, அப்பா கிடையாது அம்மா கிடையாது, அப்போனா அனாதையா? இந்த கேள்விகள் எல்லாமே சிவபக்தி இல்லாதவர்களுக்கு குறைவுடையது போல தெரியும். சிவபக்தி உள்ளவர்களுக்கு எதாவது தெரியாது, குறைவுடையதாக தெரியாது. ஓ, ரஜினியை தாடியோட நம்மளால் பார்க்க முடியல. ரசிகருக்கு தாடி கண்ணில் தெரியலையே, யார் தான் தெரியுறா? இது புரிஞ்சுதுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். ஆமாம், இது புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிடும். அவர் அந்த தைரியத்தில் தான் தாடியை வச்சுட்டு வர்றாரு. அவருக்கு தெரியும் எல்லாரும் நம்மளை வித்தியாசமாக பார்த்தாலும் நம்ம ரசிகர் வித்தியாசமாக என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான்னு தெரியும். அது சிவனுடைய பக்தர்களுக்கு இது நிறையாகுது. இதுதான் பெரிய விஷயம். சிவார்ப்பணம், குருவை பற்றி சிவார்ப்பணம். அதே இதில் புகழை என்றார். உமை பாகராக அதில் சொல்றார். 3வது வரியில் உமை பாகர் சொல்றார். அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருத்தல்.
மந்திரம் 1 வடிவுடை வாழ்நெடுங் கண்ணுமை பாகம். அங்க அம்மைய கண்ணோட வர்ணிச்சாரு. இங்க வரைகளு மங்கை மலைமகள் அப்படிங்கிற பொருளை சொல்றார். அம்மையினுடைய இடத்தை வச்சு சொல்றார். மலைமகளாக அம்மை இருக்கிறாள், மலைமகளாக இருக்கிறாள். மலையரசன் தவம் செய்து அம்மை அங்க தோன்றா. அதெல்லாம் சொல்றதுக்கு தான் ஒரு வரைகளு மலைங்கிறார். மலையரசன் தவம் செய்ததுனால தான் மலையிலே அம்மை தோன்றுகிறாள். மலையரசன் மகளாக வருகின்ற அம்மையை தான் இறைவன் என்ன செய்கிறார்? மனம் செய்கிறார். அந்த மலையரசன் மகளாக அம்மை வந்த பிறகுதான் தட்சன் என்ன செய்யறான்? சிவனை அவமதிக்கிறான். சிவனை அவமதிக்கிறான். நீங்க திருவாசகத்தில் இதுக்கு பிறகு போனா தட்சன் வேள்வி அளித்தல் வந்துடும். இது எத்தனாவது பதிகம்? 12வது பதிகமா சாழல். பூவல்லிக்கு அடுத்து இது வந்துருமே, திருவுந்தியார் உந்தியார் வந்துருமே. புரிஞ்சுட்டா புரியலையா? அந்த மலை வரைகளும் மங்கைங்கிறதுல இவ்வளவு செய்தி இருக்குது. மலையரசன் வேண்ட அம்மை மலையில் தோன்றினாள். 1000 இதழ் தாமரையில அம்மை தோன்றுகிறாள். அந்த மகள் இல்லாமல் இருப்பான் அந்த அரசன். பெண் குழந்தைக்காக தவம் கிடப்பான். அப்போ பத்மை அவனுடைய மனைவி பேரு. அப்போ அந்த மலையில் இருக்கிற நீர்நிலையில் அம்மை குழந்தையா தோன்றுகிறாள். அதை இதில் இணைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் சம்பந்தர். அதுக்கு பிறகுதான் அந்த மலைமகளை யார் கல்யாணம் பண்றா? சிவன் கல்யாணம் பண்றாரு. அதுக்கு பிறகுதான் தட்சன் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி யாரை கவலைப்படுத்துறான்? சிவனை இழிந்து பேசுகிறான். இதெல்லாம் அதில் இணைத்து பார்க்கணும். திருவாசகத்தில் இணைஞ்சு வருது பாருங்க. சாழல், பூவல்லி, உந்திக்கு போனீங்கன்னா யார் வந்துருவா? தட்சன் வந்துருவா. அதனால ஒரு வரைகளு மங்கை ஆகம்னா உடம்பு. ஓர் ஆகமாய மாயவன் வாழ்வொளி புத்தூர் விரைகமள் மாமலர் துவி. மாமலர் நேற்று பார்த்தோம், விரைகமள் நேற்று பார்த்தோம். விரிசடை என்பது இறைவனுடைய ஐந்தொழில் குறிப்பு, இயக்கம். புன்சடை, விரிசடைக்கு பொருள் வேற, புன்சடைக்கு பொருள் வேற, நீண்ட சடைக்கு பொருள் வேற. விரிசடை என்பது சடை எப்போ விரியும்? விரியும் இயக்கத்தில் தான் சடை விரியும். ஆமாம், அதனால தான் விரிசடை. செஞ்சடைக்கு பொருள் வேற. செஞ்சடை என்பது ஞானம், விரிசடை என்பது இயக்கம். செஞ்சடையானடி, இதற்கு முந்த மந்திரத்தில் செஞ்சடையானடின்னு சொல்லி என்ன சொன்னார்? இந்த விரிசடையானடி காண்போம்னாரு. இங்கே என்ன சொல்றாரு? சேர்வோம்ங்கிறாரு. இந்த சேர்வோம்ங்கிற வார்த்தையை ரொம்ப நல்லா யோசிக்கணும். இந்த சேர்வோம் என்ற வார்த்தைக்கு திருவடியை சேர்வோம் என்று பொழிப்புரை எழுதுறாங்க. திருவடியை சேர்வோம் என்று பொழிப்புரை எழுதுறாங்க. என்று பொழிப்புரை எழுதுகிறவர் குருசாமி தேசிகர் பொழிப்புரை எழுதுகிறார். அதற்கு தண்டபாணி தேசிகர், இந்த திருமுறைக்கு தண்டபாணி தேசிகர் தான் உரையாசிரியர். அதற்கு தண்டபாணி தேசிகர் விளக்க குறிப்பு எழுதும்போது தியானிப்போம்னு எழுதுகிறார். அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இப்படிலாம் இந்த கொத்தா பொருள் தெரிகிற வேலையெல்லாம் அதெல்லாம் நம்ம கடந்தாச்சு. ஒரு சொல்ல கொடுத்தா 3 மணி நேரம் பேச தெரியணும். அந்த இடத்துக்கு வந்துடணும் மாணவர்கள். புரியுதா? இதில் இந்த உரை வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த டியூட்டி வருதுன்னே வச்சுடுங்களேன். எது சரின்னு கேட்டால் என்ன செய்வீங்க? அப்போ நமக்கு பேச தெரியணுமில்ல. தண்டபாணி தேசிகர் சொல்லுகிறார் தியானிப்போங்கிறாரு. குருசாமி தேசிகர் சொல்கிறாரு அடைவோம், திருவடியை சேருவோம்ங்கிறாரு. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, திருவடியை சேர்தல் என்பது ஞான பயன், தியானிப்போம் என்பது யோக சாதனம். இங்கு ஞானசம்பந்தர் சொல்லுவது யோக சாதனம். சேர்வோம் என்பது என்னது? யோகம். யோகம். ஆமாம், சேர்வோம் என்பது யோகம். நீங்கள் திருக்குறள் முதல் 10 மந்திரத்தில், திருக்குறள் முதல் 10 பார்த்தீங்கன்னா சேர்தல்ங்கிற வார்த்தை யோகங்கிற பொருளில் வரும். நிலமிசை மலர்மிசை ஏகினான்
சேர்ந்தார். அந்த இடத்துல சேர்ந்தாருங்கிறதுக்கு பொருள் வந்து இறைவனோட ஒன்றுதல்னு பொருள் எடுப்பாங்க. புரிஞ்சுதா? என்கிட்ட திருக்குறளே இல்லை, ஒரு திருக்குறளை வச்சு சொல்லியிருக்கிறேன். கையில் இப்போ என்கிட்ட புக்கு கிடையாது, இருந்தாலும் அது கரெக்டாக அங்கே இப்போ சேருது. பார்த்தீங்களா? சேர்தல் என்பது என்ன பொருளில் வரும்? யோகம், இறைவனோடு ஒன்றுதல்ங்கிற பொருளில் வரும். யோகம்ங்கிறதுக்கு என்ன பொருள்? முதல்ல அதை சொல்லுங்க. யோகுதல்னா சேர்தல்னு அர்த்தம். யோகினா என்ன பொருள்? யாரோடு சேர்கிறான்? இறைவனோடு சேர்றதுனால அவனுக்கு யோகின்னு பேர். நம்ம யோகம்னா சேர்தல். எனவே அதை மனசில் வச்சு தான் தண்டபாணி தேசிகர் என்ன பொருள் எடுக்கிறாரு? தியானிப்போம் என்று பொருள் எடுக்கிறார். மந்திரம் 1 அடி காண்போம் என்று ஞான பயனை சொன்னார். ஆனால் சாதனம் மலரிடுதல் தான் இருந்துச்சு, வேற சாதனம் இல்லை. மந்திரம் 2 மலர் தூவி அடி சேர்வோம் என்பது பயன் சொல்லலை பாருங்க. அடி சேர்வோம்ங்கிறது இந்த மலர் தூவுதல் என்பது சரியை, அடி சேர்வோம் என்பது யோகம். சைவ சித்தாந்தப்படி யோகம் தனியா வருமா? கிரியா யோகமா வரும். அப்போ மலர் தூவி அடி சேர்வோம்ங்கிறதுலையே மலர் தூவி என்பது சரியையாகவும் அடி சேர்வோம் என்பது கிரியை யோகமாகவும் வந்துடும். அப்போ சம்பந்தர் தவம் செய்வோம்னு சொல்றார். அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன செய்வோங்கிறாரு? தவம் செய்வோங்கிறார். மந்திரம் 1 காண்போம் என்பது ஞானம். ஞானத்தில் தான் காண்போங்கிறது வரும். மலரடி காண்போம், கரைமிழட்டான் அடி காண்போம் என்பது ஞானம். காண்பாரார் கண்ணுதலாய், காணுதல் என்பது காட்டும் போது தான் நிகழும். யார் காட்டினா? அதை குரு வச்சு தானே பதியத்தை தொடங்கியிருக்கிறாரு. பொடியுடை மார்பினர்னு தான் தொடங்கியிருக்கிறார் பதியத்தை. அது நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் மேட்ச் ஆகணும், அதில் தான் திறமை இருக்குது. எந்த சந்து வழியாக வந்தாலும் கேட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கணும் பாடம். நீங்கள் எந்த சுற்றி கேள்வி கேட்டாலும் அது விடையாகவே வந்து முடியும். கடைசியில் அது விடையில தான் வந்து முடியும். எனவே மந்திரம் 1, 2க்குள்ளேயே ஞானசம்பந்தர் சாதனங்களையும் பயன்களையும் சொல்லி முடிச்சிட்டார். நாம் பலமுறை பேசிக்கொண்டது போல திருமுறையில் வந்து இந்த சாதனங்களும் பயன்களும் வரிசையாக என்ன செய்யாது, வராது. அந்த மந்திரத்தில் அவங்களுக்கு இறைவன் என்ன உணர்த்துறாரோ அதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது வரிசை என்ன செய்யாது, வராது. சந்தைக்கு நம்ம ஒரு பை கொண்டு போனோம்னா அதுக்குள்ளேயே வெங்காயம், அதிலே கத்திரிக்காய், அதிலே மாங்காய்லாம் வாங்கி பருப்பெல்லாம் வாங்கி போட்டு எங்கே வந்து பிரிக்கிறோம்? அப்படி நம்ம பிரிச்சுக்கிடணும். புரியுதா? நம்ம தான் பிரித்து பொருள் எடுத்துக்கிடணும். ஒரே பைக்குள்ளே தான் வெங்காயம், ஒரே பைக்குள்ளே தான் தக்காளி, ஒரே பைக்குள்ளே தான் மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அந்த பருப்பெல்லாம் இப்போ தானே கட்டுறாங்க. அப்போ சும்மா தான் அடி உள்ளே போடுவோம். அதில் வீட்டில் ஆமாம், அப்படியே அவங்க மழை மாதிரி அப்படியே. அப்புறம் நம்ம தேவைக்காக வீட்டில் வந்து பெரிய பொருளாக எடுப்பாங்க. கத்திரிக்காய் தனியாக எடுப்பாங்க, வெங்காயம் தனியாக எடுப்பாங்க, மிளகாய் தனியாக எடுப்பாங்க. அப்போ பொருட்கள் என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். ஈஸியான உதாரணம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரிசையாக சரியை கிரியை யோகம் ஞானம்னு தருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட சில பேரறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா 3வது மந்திரத்தை 2வது மந்திரமாக சொல்லி, 2வது மந்திரத்தை 3வது மந்திரத்தை சொல்லி, அதெல்லாம் ரொம்ப அறிவாளித்தனம். பிஞ்சில் பழுத்ததும்பாங்க. அது ஓவர் அறிவாளித்தனம், ஓவர் மெச்சூர். அதில் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. தேவாரத்தில் என்ன இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணும். இந்த வரிகளை உடைச்சி போற்றி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேண்டாத வேலை, செய்யவே கூடாது. வரிகளை உடைத்து போற்றி எடுக்கக்கூடாது. வேற்றாகி விண்ணாய் நின்றாய் போற்றினா அந்த பதியத்தை முழுவதும் கொடுத்துட்டு கீழே இந்த மந்திரத்தில் இத்தனை போற்றி இருக்கு, முடிஞ்சது. அடுத்த போற்றிக்கு வரணும். அடுத்த போற்றியை போட்டுட்டு கீழே இந்த போற்றியில் இத்தனை போற்றிகள் இருக்குது அப்படின்ட்டு போகணும். தவிர வரிகளை உடைத்து எது எடுக்கிறதே தவறு, போற்றி எடுக்கிறதே செய்யக்கூடாது. சில வரிகளை உடைக்கிறதெல்லாம் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். எப்படியாவது 1008 கொண்டு வரணுங்கிறதுக்காக அவனுக்கு தோன்ற மாதிரிலாம் அந்த பதிகத்தை என்ன செய்வாங்க, உடைப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. இவ்வளவு செய்தி அதில் இருக்குது. மந்திரம் 3 இறைவன் பாம்பை அணிகலனாக அணிந்தவர். விரிசடைக்கு என்ன பொருள் சொன்னோம்? இங்க பாருங்க, அனல் ஏடிக்கொண்டு ஆடுபவர்னு வந்தாச்சு. அனல் ஏந்தி ஆடுபவர்னு இங்க வந்தாச்சு. பூனோடு நாகம் அசைத்து அனல் ஆடி.
நம்ம விரிசடைங்கிறதுக்கு இயக்கம்னு பொருள் எடுக்கணும்னு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் நடராஜர் ஆடுறாருங்கிறது எங்கே இருக்குது? 3வது மந்திரத்தில் இருக்குது. இப்படி படிக்கிறத தான் நம்ம தேவாரத்து கூட பேசுறது, ஞானசம்பந்தர் கூட பேசுறதுன்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகக்கூடாது. சாரி இப்படி தப்பாக சொல்லிட்டோம் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. சொன்னால் அதில் போய் என்ன செய்யணும்? தானாக போய் அது அங்கே போய் அடாப்ட் ஆகணும். ஆனால் இறைவன் அனல் ஏடி ஏந்தி ஆடுபவர். யாசகம் பெறுபவர். முதல் மந்திரத்தில் வந்தது அப்படியே வருது, அப்படியே இருக்குது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். யாசகம் பெறுபவர் பேசிக்கிட்டே யாசகம் பெறுறாராம். பல போன மந்திரத்தில் வந்தது அப்படியே இருக்குது. வாழ் போன்ற நீண்ட கண்ணுடைய உமைபாகர். அந்த இறைவன் திருவடியில் மலர்களை தூவி அவன் திருவடி நிழலை சேர்வோம். இது வீடு பேரு. திருவடி நிழல் சேருதல்ங்கிறது வீடு பேரு. அடி சேர்வோம் பொருள் வேற, நிழல் சேர்வோம் பொருள் வேற. புரியுதா? திருவடி நிழல் சேர்வோம்ங்கிறது எந்த ஈசன் இணையடி நீழலே நிழலே, அது பொருள் வேற. அங்கதான் சாதனம் சொல்லி முடிச்சுட்டாரு. எங்க சாதனங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுல வரக்கூடிய எல்லா செய்திகளுமே இதுக்கு முந்தைய மந்திரத்தில் இருக்குது. அதாவது ஞானம் வரைக்கும் பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது வீடு வேறு நிலையை அடைகிறவர்கள், இறைவன் பாம்பை அணிந்திருப்பது, கையில் அனல் ஏந்தியது, யாசகம் பெறுவது, இதையெல்லாம் அதிகமாக நினைப்பாங்க அவங்க. நாம பழனி ஆண்டவர் ராஜா கோலத்தில் இருக்கிறது தானே பார்க்க விரும்புகிறோம். எதை பார்க்க விரும்புறதில்ல? இதெல்லாம் சிவனுக்கு ஆண்டி கோலம். இதெல்லாம் சிவனுக்கு என்ன கோலம்? யாருக்கு அந்த கோலம் பிடிக்கும்? அந்த இந்த மாதிரி திருவடி நிழல் சேர்றவங்களுக்கு அந்த கோலம் பிடிக்கும். அதனால தான் இவர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பிச்சை எடுக்கிறான், கோவணம் கட்டி இருக்கிறான், பாம்பு அணிஞ்சிருக்கிறான், பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அதை நாம் அந்த உணர்ந்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறார். நீங்கள் பழனி ஆண்டவரை ஏன் நம்ம ஆண்டி கோலத்தில் பார்க்க விரும்புறது இல்லைங்கிறது புரிஞ்சுதுன்னா தெரியும். நம்ம பற்றுடையவனாக இருக்கிறோம், நமக்கு எந்த கோலம் பிடிக்கலை. ஆண்டி கோலத்தை பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவனா அப்படி கற்பனை பண்றான். அதனால முருகனை நாமளே என்ன கோலத்தில் பார்க்கிறோம்? ராஜ அலங்காரம்னு ஒரு அலங்காரத்தில் நம்மளா பார்க்கிறோம். அவர் ராஜ அலங்காரத்தில் பழனிக்கு வரும்போது அப்படியே வந்ததே அப்பா கிட்ட சண்டையை போட்டுட்டு வந்தது. ராஜ அலங்காரத்தில் இல்லை, ராஜா குடும்பத்திலிருந்து வந்தாரா? ராஜாவுக்கு 2வது மகனா இவர். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யறோம்? படைக்கிறோம். ஏன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் இந்த செய்திகளை ரிப்பீட்டட் அவருக்கு புதுசாக எழுத தெரியாதா? இவர் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, ஞானத்தில் முதிர்ந்தவர்கள் இந்த சிந்தனையில் இருக்கணும்னு அர்த்தம். அவன் கண்ணு முன்னால இறைவன் ஆற்றல் உடையவன் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும். அவனுடைய சிந்தனையில் பாம்பு அணிந்திருக்கிறான், அது குண்டலினி சக்தி, இறைவனுடைய சக்தி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிச்சை எடுக்கிறான் என்றால் மும்மலங்களை வாங்குகிறான்ங்கிற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் ஞானசம்பந்தர் அதை ரிப்பீட்டடாக என்ன செய்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்கிறார். அம்மை வாழ்நெடுங் கண்ணி உமை மங்கை. அதை போன மந்திரத்தில் வடி உடை வாழ்நெடுங் கண்ணுமைனார். அது நயன தீக்கை. தலத்து அம்மை பெயர் என்ன? பூங்குழலி. அந்த அம்மையுடைய கண்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நயன தீக்கை. நயன தீக்கையை குறித்து இந்த தொடர்கள் ஏன் வந்துக்கிட்டே இருக்குன்னா, தேவாரம் வீடு வேற்று நிலையை பெரும்பாலும் 7வது மந்திரம் 6வது மந்திரத்தில் தான் சொல்லும். ஞானசம்பந்தர் 6-7 முடிச்சுக்கிடுவார். ஏன்னா 8 ராவணனை சொல்லணும், 9 அயன்மார் சொல்லணும். ஞானசம்பந்தருடைய ஹைலைட்ஸ் விஷயங்கள் எல்லாம் 5-6-7 வந்துடும். பிறகு சமண பௌத்தர்களை சொல்லணும், அதுக்கு இடம் இருக்காது, அதனால இங்கே முடிச்சிருவார்.
ஆனால் இந்த மந்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 6-7 சொல்கிறத எங்கேயே சொல்லி முடிச்சுட்டாரு, இங்கேயே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அந்த இறைவன் திருவடியில் மலரிட்டு தலைவனது தாழ்நிழல் சார்வோம். மலரிட்டு என்பதன் பொருள் சரியை செய்து என்று பொருள். சரியை செய்து என்பதன் பொருள் சரியை முதலியவற்றை செய்துன்னு பொருள். சரியை முதலியவற்றை செய்தல் என்பதன் பொருள் தவத்தை கொண்டு எதை அடைதல்? ஞானத்தை அடைதல். தன்மலரிட்டு, நான் சொன்ன இடத்துக்கு போனீங்கன்னா புரிஞ்சிடும். தவமே புரிந்திலன், தவமே அவமே, பிறகு சிவமே. கரெக்டாக சிவமே அழகாக வருது. இட்டு தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். தவம் என்பதற்கு ஒரு குறியீடு தான் மலர், மறந்துடாதீங்க. பூங்கிற ஒரு வார்த்தையில் சரியகிரிய யோகம் ஞானம் முடிஞ்சிடும். அந்த சரியகிரிய யோகம் முடிஞ்சிடும். யோக பயன் ஞானம். சைவ சாதனத்துக்கு ஒரே குறியீடு என்னது தான்? பூங்கிற ஒரு எழுத்து தான். பூங்கிற ஒரே எழுத்து தான். எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதனால தான் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, கைகால் குப்பி தொழிர் கடி மாமலர் தூவி துதித்து நின்று, பைவாய் பாம்பர வார்த்த பரமனை கைகால். பாம்பு உடனடியாக அங்கே வருது பார்த்தீங்களா? உடனடியாக பாம்பு உள்ள கொண்டு வராங்க ஞானிகள். திருநாவுக்கரசரை சொன்னதுனால சொல்கிறேன், இந்த மாணிக்க வாசகரை சொன்னதுனால தவமே புரிந்திரன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன். நான் அந்த தவம் புரிஞ்சு மலர் இட்டிருந்துன்னா 3வது வரி சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். திருனா வீடு பேருன்னு அர்த்தம். திரு என்ற சொல்லுக்கு மோட்சம்னு அர்த்தம். பூவை வச்சு ஆரம்பிச்சாரு சார், எங்க கொண்டு முடிச்சு விட்டாரு? வீடு பேட்டில் கொண்டு முடிச்சிட்டாரு. திருச்சதகம் 5 6வது மந்திரம் பறந்து பல் மாலர் இட்டு. பறந்துன்னா பல கோயில்களுக்கு போயின்னு அர்த்தம். ஹெலிகாப்டரில் பறந்துன்னு நினைச்சிடாது. பல் ஆய்மலர் இட்டு அப்படின்னா நிறைய பூக்களை பறித்து சிவனுக்கு ஏற்ற மலர்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பிரித்து முட்டாது அடியே இறைஞ்சி. அந்த அடியே இறைஞ்சி தான் நமக்கு இங்கே ஞானசம்பந்தர் அடி அடின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். கரைமிடட்டான் அடி தலைவன் தாழ்நிழல் அடியே சொல்லிகிட்டே இருக்கிறார். பறந்து அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர். இந்த சாதனத்தை புரிகிறவங்க என்னெல்லாம் கேட்குறாரோ அதையெல்லாம் இறைவன் கொடுக்குறாரா. அதான் இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் அப்படிங்கிறார். அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போய் வீட்டில் தேடுங்க. நீங்கள் திருவாசகத்தோட இணைச்சி படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு தேவாரத்துக்கு பொருள் பாருங்கள். ஒரு தேவாரம் பார்த்தீங்கன்னா 9 திருவாசகம் பாருங்கள். ஒரு திருவாசகம் பார்த்தீங்கன்னா 9 தேவாரம் பாருங்கள். அப்படின்னா தான் சைவம் பண்ண முடியும். அதுலேயே திருவாசகத்தில் இன்னொரு மந்திரம் எடுத்தார். வருந்துவன் வருந்துவன் நின் மலர்பாதம். ஞானசம்பந்தர் எதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு? நம்ம சைவத்தில் எங்கே கெட்டுட்டோம்னா ஒரு புத்தகத்தை திறந்து வச்சு அது கீழே இருக்கிறத வாசித்துக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு பழகிட்டோம். இப்படி கிடக்கப்போ மேக்கப்போனால் நமக்கு என்ன செய்யாது? நமக்கு பிடிக்காது. சைவத்தில் எல்லாமே 500 வருடங்கள் அப்படி ஓடிட்டு. நீங்கள் யாராவது ரூட் கேட்டாங்க லெஃப்ட்டில் போய் இப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா ரூட் அப்படின்னீங்கன்னா தான் விரும்புகிறான். 5 ரூட் இருந்தால் 5 ரூட்டையும் சொன்னால் அவனுக்கு என்ன செய்யாது? சார் 5 ரூட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரூட்டு லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போனீங்கன்னாலும் அங்கே போயிடலாம். 2வது ரூட்டு ரைட்டில் எடுத்து லெஃப்ட்டில் போனீங்கனாலும் அங்கே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வரும், அதுக்கு போனாலும் போகலாம். அப்படின்னா ஒரு பாதையை சரியாக பயன்படுத்தவே 5 ரூட்டையும் கேட்பான். பயணிக்க தயங்குறவன் தான் எத்தனை ரூட்டு கேட்பான்? 1 ரூட்டு கேட்பான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பயணிக்க தயங்குறவன் தான் 1 ரூட்டு கேட்பான். பயணத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட விரும்பும்போது எல்லா ரூட்டையும் என்ன செய்வான்? கேட்பான். நமக்கு சைவங்கிறது இப்படி ஆகிப்போச்சு. ஒரு புத்தகத்தை திறந்து வச்சு அவர் கீழே இருக்கிறத வாசிக்கிட்டே இருப்பார். நம்மளும் கேட்டுட்டு ஆமாமான்னு தலையாட்டி பழகிட்டோம். இந்த மந்திரம் எப்படி இதில் போய் பொருந்தது பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் ஆயடியேன். அடுத்த வரி இருந்து நல மலர் புனையேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உனக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பூ அர்ச்சனை பண்ணாமல் விட்டுட்டேங்கிறார். ஏத்தே நான் தழும்பு ஏற. நான் புகழ்ந்ததில் எதில் தழும்பு ஏறி இருக்கணும்? நாக்கில் தழும்பு வந்திருக்கணும். என்ன பண்ணாலும் நாக்கில் தழும்பு வராது.
நான் தழும்பேறன்னா, இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா நெத்தியில் தழும்பு விழுந்துடும் அவங்க தொழுகை பண்ணி. அப்புறம் நிறையா தடவை புகழ்னு அர்த்தம். நாவில் தழும்பேறணும்னா நம்மளால் அதை வச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம், நான் தழும்பேறியவர். புரியுதா? கையில் போயிட்டு வந்து என்ன பேர் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி நாவில் தழும்பேறியவர்னு அதுக்கு ஒரு சான்றிதழ் போட்டுருவான் நம்மாள். இருந்து நல மலர்புனையே பொருந்திய பொச்சிலை அருளமுதம் புரி வருந்துவன் அத்தமியேன் மற்றென்னே நான் ஆமாறே. அடுத்த மந்திரம் தான் ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையே. அதை ஸ்டெப்பை மாத்திரார் பாருங்க. இந்த மந்திரத்தை நல்லா கவனிங்க. ஆமாறும் திருவடிக்கு அகங்குளையேன் அன்புருகேங்கிறது ஞானம். அடுத்த வரி பூமாலை புனைந்தேத்து. அப்போ ஞானத்திலையும் என்ன உண்டுங்கிறாரு? பூ உண்டுங்கிறார். சரி, அப்போ சரியிலையும் பூ உண்டு ஞானத்திலையும் பூ உண்டுன்னா ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிடுவோம். என்ன வார்த்தை? பூ. முடிஞ்சது. சைவ சாதனங்கள் எதோட முடிஞ்சது? திருவாசகத்தில் இப்படி ஒரு பார்வை நம்ம கூட்டம் தான் முதல்ல பார்த்துருக்கு. திருவாசகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? ஆமாறும் திருவடிக்கே தேவர் பிரானே திறமையான பணிக்கு ஆதரவளிப்பவனே அப்படின்னு அது வாசிச்சா முடிஞ்சது. பாடம் எடுத்து முடிச்சாச்சு. அதுதான் சைவம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதற்கு நம்ம தயார் இல்லை? தேடுவதற்கு தயார் இல்லை. கண்டுகொள்ள தயாராக இருக்கிறோம், தேடி கண்டுகொள்ள தயாராக இல்லை. ஆனால் இந்த பதிகத்தில் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் புதைத்து வச்சிருக்கிறார். எத்தனாவது மந்திரம்? 3வது மந்திரம். நிழல் என்பது திருவடி கூடுதலை சேரும். எந்த ஈசன் இணையடி நீழலே. நீழல் என்று ஏன் சொல்றாருன்னா, அப்ப நிழல் என்று பேசினா நிழலுக்கு எதிர்மறை வெப்பம். வெப்பம் எதுன்னு கேட்டா பிறவி. எதுதான் வெப்பம்? பிறவி என்ற வெப்பத்துக்கு நிழலா இருக்கிறதுனால தான் அதுக்கு நிழல்னு பேரு. அதனாலதான் நீழல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். 2 தேவாரம் அவ்வளவு அழகா சைவத்துக்குள்ள முழுவதும் பயணிச்சிருக்கிறோம். திருவாசகத்தில் சுமார் ஒரு 15 மந்திரங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைச்சிருக்கோம். அதை பயன்படுத்திக்கிட்டோம். நீங்க தேவாரம் நிறைவு. இந்த பன்னிசை வகுப்பில் இந்த பன்முறை புத்தகத்தில் நீங்கள் பேசுகிற பதிகம் எத்தனாவது நம்பருக்குன்னா 63. எத்தனாவது மந்திரம்? பொங்க புக்கிற 63.